இவ்ளோ கிரவுடா? இன்னும் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணுமா? அண்ட் இவ்ளோ காரமா? அப்படின்னு நான் எதிர்பார்க்காத மாரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டா இருந்த ஒரு நாள் தாங்க இது. எந்த ஒரு பிளானுமே இல்லாம வெளிய கிளம்பி போயிட்டு ஷாப் எல்லாம் முடிச்சுட்டு, ஒரு லஞ்ச் டைம் வந்ததுமே எங்கேயாவது லஞ்சுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போலான்னு பிளான் பண்ணும்போது, பக்கமா இருந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு இந்த ஈரோடு அம்மன் மெஸ் ரெஸ்டாரண்ட். இது எந்த விதமான ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க. ஏன்னா இங்க துபாய்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ரமோஷன் வீடியோ போட்டீங்கன்னா, அதுக்குன்னு ப்ராப்பரான லைசென்ஸ் இருக்கணும். அண்ட் வந்துட்டு சில ஃபைன்ஸ் எல்லாம் விழுகும். இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இது என்னோட லைஃப் ஸ்டைல் வீடியோ. நான் துபாய்ல எங்கெல்லாம் போறேன், என்ன சாப்பிடுறேன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெஸ்டாரண்ட்ல செம்ம கிரவுட் இருந்ததுங்க. இது ஒண்ணும் ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது. ஈரோடு அம்மன் மெஸ்ல எப்பவுமே வெயிட் பண்ணி தான் சாப்பிடவே போணும். ஏன்னா டேபிள்ஸ் காலியாக தான் நம்ம பேர கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம போயிட்டு உள்ள உட்கார்ற மாரி இருக்கும். ஸோ யூசுவலா பழகி போன விஷயம்ன்றதுனால ஒரு 20 டூ 25 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் உள்ள அப்படியே எங்களுக்கு டேபிள் கிடைச்சதுமே நாங்க உள்ள போயிட்டு உடனே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவ்ளோ கிரவுட் இருக்கிறதுனால, அடுத்தடுத்து ஆட்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, நம்ம அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அட் தி சேம் டைம் நமக்கும் ஃபுட் வர ரொம்ப லேட் ஆயிடுச்சுனாக்கா, நம்ம டைமும் வேஸ்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு உடனே ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த கோழி ரசம் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது 5 கிராம்ஸ் தான். இந்த சின்ன பவுல்ல தான் ஒரு பவுல் ஃபுல்லா வரும். நான் ஒண்ணு என்னோட ஹஸ்பண்ட் ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தோம். வேற லெவல் டேஸ்டா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்லாம்பட்டி சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அதுல பாத்தீங்கன்னா பயங்கர காரமா சில்லி சிக்கன் பீசஸ் எல்லாம் போட்டு இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்து இது சஜஸ்ட் பண்ண முடியாது. பட் பெரியவங்க ரொம்ப அதிகமா காரம் விரும்புவீங்கன்னா தாராளமா சாப்பிடலாம். நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா காரசாரமா ஒரு விஷயம் சாப்பிடணும்னா நீங்க இந்த நல்லாம்பட்டி சிக்கன் ரைஸ வந்து பிரிஃபர் பண்ணலாம். அப்புறம் பையனுக்கு வந்து ஆஸ் யூசுவல் சிக்கன் கொத்து பரோட்டா. அவன் எப்பவுமே அதான் சாப்பிடுவான். நாங்க சொல்லும்போதே கொஞ்சம் காரம் கம்மியான்னு சொல்லிருவோம் குழந்தைக்காக. அண்ட் நான் வந்து ஒரு மைல்டா சீரக சம்பா பிரியாணி வாங்கியிருந்தேன். அது எப்பவுமே என்னோட ஃபேவரட்டுங்க. அதுல அதிக மசாலா இருக்காது. அட் த சேம் டைம் அந்த தம் வந்து ஃபிளேவர் இருக்கும். நெறைய ஷாப்ஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த தம் பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த பிரியாணி தம் ஆகுற அந்த ஃபிளேவர் வந்துட்டு உங்களுக்கு ரைஸ்ல இருக்கவே இருக்காது. பட் இதுல வந்து அப்படி இல்லங்க. நல்லாவே தம் ஃபிளேவர் இருந்தது. ஸோ நல்ல மைல்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் பிரியாணி வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். நல்ல காரசாரமான ஒரு லஞ்ச்க்கு அப்புறமா இந்த பனாரசி மின்ட் பீடா ரோல் வந்துட்டு அதே ரெஸ்டாரண்ட்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அத வாங்கி சாப்பிட்டோம். இது யூசுவல் பீடா மாதிரி இல்லாம, பீடா ஃபிளேவர்டு ஒரு ஸ்வீட் ரோலுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் என்னோட வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் வீடியோவ லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் அடுத்தடுத்து என்ன மாரி வீடியோ போடலான்னு சஜெஸ்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.